அவமானப்படுத்தி அனுப்பின அதே கையால இங்க எல்லார் முன்னாடியும் என் ஆசைய நிறைவேற்றுற மாதிரி நீங்க பூமிய ஆசீர்வாதம் பண்ணணும். வேண்டாம் மாமா, நீங்க அந்த ககன் சொல்றத கேக்குறதோ கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு நினைக்கிறதோ எதுவும் வேண்டாம். இப்படி சொன்னா எப்படி அபூர்வா? நமக்கு மாமா ப்ளீஸ், நான் சொல்றத முழுசா கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. இந்த போட்டியில கடந்த 20 வருஷமா நீங்க தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு வர்றது இந்த உலகத்துக்கே தெரியும். இன்னைக்கு அவனே வந்து உங்களோட போட்டி போட்டு தோக்கடிக்கணும்னு நினைச்சிருக்கான். இதுவரைக்கும் என்னை யாரும் தோக்கடிக்க முடியலன்னு நீங்க நினைக்கும் போது அதை மாத்தி காட்டுறேன்னு திமிரோட தானே அவன் இதெல்லாம் பண்ணிருக்கான். எதுவா இருந்தாலும் விருப்பம் இல்லனாலும் அவருடைய பொண்ணை தானே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னதான் இருந்தாலும் அவர் என்னோட மாமனார் ஆச்சேன்னு உங்களுக்கு மரியாதை கொடுத்தானா? இல்லையே. பூமி, நான் உன்கிட்ட சில விஷயம் பேசணும். வருத்தமா இருக்கா பூமி? இல்ல மாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் புருஷனை நீங்க ஜெயிச்சிட்டீங்கல்ல. உனக்கு என்னோட வெற்றி மட்டும்தான் தெரியுதே தவிர உங்க அப்பா கிட்ட நான் தோத்து போகணும்னு தான் நினைச்சேன். அந்த முயற்சி உனக்கு தெரியலையா பூமி? ஆமாமா, நல்லாவே தெரிஞ்சுது. ஆனா என்னதான் இருந்தாலும் என் அப்பா உங்களுக்கு எதிரி தானே. அதனாலதான் கடைசி நேரத்துல உங்க ஈகோ ஹர்ட் ஆகி அவரை ஜெயிச்சிட்டீங்க. பாசம் இருக்கிற இடத்துல ஈகோ எல்லாமே காணாம போயிடும் பூமி. உங்க அப்பாவையும் உன்னையும் சேர்க்கணுன்றதுக்காக தான் உங்க அப்பா கிட்ட நான் தோத்து போகணும்னு நினைச்சேன். ஆனா அவர்கிட்ட தோத்து போயிட்டேன்னா உன்னை மகளா ஏத்துக்கிறேன்னு அவர் சொன்ன வார்த்தை பொய். நீ தோத்து போயிட்டா பூமிய என் புருஷன் தான் மகளா ஏத்துக்குவாருன்னு சொன்னது சுத்த பொய். அப்பா, நீங்க நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்றேன்னு சொன்னீங்களாமே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ so much. இங்க பாருங்க, நீங்க சொன்ன வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டிருக்கேன். நீங்க சொன்ன மாதிரியே நான் என் பொண்ணு பூமியை ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். ரொம்ப நன்றிங்க, நாங்க போயிட்டு வரோம். தேங்க்யூ அப்பா. இது உன்னோட வெற்றி நினைக்காத. இன்னொருத்தரோட வெற்றிய நீ சொந்தமாக்கிக்கிட்டு அது என்னோட வெற்றி தான்னு துள்ளி குதிக்காத.
இவ்ளோ சீக்கிரம் என் அப்பாவோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல மாமா. அதுவும் பொங்கல் நாள், அதுவுமா சாமிக்கு முன்னாடி என் அப்பாவோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் நீங்க தான் மாமா. தேங்க்யூ மாமா, தேங்க்யூ so much. இப்போ அது புரிஞ்சுதா உனக்கு? நான் எதனால போட்டியில கலந்துகிட்டேன்னு? நான் ஜெயிக்கணும்னு நினைச்சது இதுக்காக தான் பூமி. உனக்கு ஆசீர்வாதம் வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக தான். இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். சாரதா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பையன் அப்படிதான். அவனுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சு போச்சுன்னா அவன் உயிரை விட அதிகமா நேசிக்கிற சுயமரியாதை மட்டும் இல்ல, உயிரையே கொடுத்துருவான். அவன் அன்பு ஒரு வரம். என்னைக்காவது ஒரு நாள் அந்த வரம் எனக்கு கிடைக்கணுன்ற ஆசையில தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சாரதா. எங்க போயிட்டாரு இவரு? அப்பவே திடீர்னு சாரதாவா இவரும் காணாம போயிட்டாங்க. எங்க போனீங்கன்னு கேட்டதுக்கு வாஷ்ரூம் போனேன்னு என்ன திட்டினாரு. இப்போ 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கட்டும், 2 பேரும் துவைச்சு காய போட்டுடுறேன். எங்க இருக்காரு? இன்னைக்கு நடந்த சம்பவத்தினால அந்த ஆசை எனக்கு நம்பிக்கையா மாறிடுச்சு. என்னைக்காவது ஒரு நாள் அவன் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்னையும் புரிஞ்சுக்கிட்டு என்ன அவன் அப்பான்னு கூப்பிடுவான் சாரதா. என்ன அப்பான்னு கூப்பிடுவான். அப்படி அவன் என்ன அப்பான்னு கூப்பிட்ட அடுத்த நொடியே என்னோட உயிர் இந்த உலகத்தை விட்டே போனாலும் பரவாயில்ல. ஐயோ, எங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதை விட நான் வாயமுடு. நான் உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல. சடனா உங்களுக்கு என்ன ஆச்சுங்க? சாரதா, உனக்கு பின்னாடி மீரா வந்துட்டு இருக்கா. அதனாலதான் சத்தமா கத்திட்டு இருக்கேன். நீயும் ஏதாவது ஒன்று மேனேஜ் பண்ண.